Yo, what's up everyone? It's Balaji and welcome to Standout. யூடியூப்ல நம்ம பல வீடியோஸ் பார்த்துருப்போம், நம்ம பல நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நாங்கள் யூஎஃப்ஓஸ் பார்த்தோம், ஏலியன்ஸ் நம்ம உலகத்துக்கு வர பறக்கும் தட்டை நாங்கள் இங்கே பார்த்தோம்னு நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா வீடியோஸ்க்கும் காமனாக இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்த மாதிரி ஒரு வீடியோ கூட கிளாரிட்டியாக இருக்குது. வேணுக்குன்னே அவங்க கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே லோ குவாலிட்டியில் அவங்க அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண மாதிரி ஒரு டவுட் வரும். ஆனால் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே நாங்கள் ஒரு யூஎஃப்ஓவை பார்த்தோம், அது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஜிம்பாவே அப்படிங்கிற ஒரு நாட்டில். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு கூட இதுக்கு ஒரு தெளிவான பதில் கவர்மெண்ட்னாலேயோ யாருனாலையுமே இன்னும் வழங்கப்படலை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. September 14, 1994 ஜிம்பாவேவோட கேபிட்டல் ஹராரேல மக்கள் எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டில் எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கதவு ஜன்னல்லாம் அதிர்ற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் கேட்குது. மக்கள் அலறி அடிச்சுட்டு என்னவோ ஏதோன்ட்டு எல்லாரும் ரோட்டுக்கு ஓடியாராங்க. என்ன ஏதாவது எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சா, ஏதாவது செத்துட்டாங்களா யாராவது அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அங்கே எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் நேரத்தில் இந்த கூட்டம் கலைஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க பழையபடி அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததில் ஒரு பர்சன் தான் சிந்தியா ஹைண்ட். சிந்தியா ஒரு யூஎஃப்ஓ இன்வெஸ்டிகேட்டர். பேசிக்காக இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்குது, அது ஒருவேளை வேற்று கிரக வாசிகளோட தொடர்புள்ள விஷயமா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதை பற்றி ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுறது தான் சிந்தியாவோட வேலை. மற்ற மக்கள் மாதிரி இந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக கடந்து சிந்தியானால போக முடியல. இன்னைக்கு ராத்திரி அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு மேலே அவங்களுக்கு தூக்கமும் வரல. ஸோ இவங்க காரை எடுத்துட்டு தெருவா சந்தா ஒரு ரோடு விடாம இவங்க ஜிம்பாவே கேபிட்டல் ஃபுல்லாக டிரைவ் பண்றாங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷனோட சோர்ஸ் எங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க இப்படி கார்ல ஊர் ஃபுல்லா ராத்திரி சுத்திட்டு இருக்க சமயத்தில் சிந்தியாவோட போனுக்கு 1008 கால்ஸ் மெசேஜ்னு வந்து குவியுது. சிந்தியா ஒரு ஃபேமஸான பர்சன், ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க யூஎஃப்ஓ பத்தி ரிசர்ச் பண்றவங்க, இன்வெஸ்டிகேட் பண்றவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை மக்களும் சிந்தியாவுக்கு கால் அடிக்கிறாங்க. இந்த பாருங்க, நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம், எங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டுச்சு, எங்க போன்ல நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம், நீங்க பார்த்து இது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் அத்தனையுமே சிந்தியாவோட போனுக்கு அவங்க மெசேஜ்ல அனுப்புறாங்க. அடுத்த நாள் ஜிம்பாவேல இருக்க அத்தனை மீடியா சேனல்ஸும் இந்த நியூஸை கவர் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரியே அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு மீட்டியர் ஷவர்னால உருவானது அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா மீட்டியர் ஷவர்னா என்ன அப்படின்னா, நம்ம வால் நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மீட்டியர் ஷவர்னு சொல்றாங்க. சரி, வால் நட்சத்திரம் போகும்போது சவுண்டே கேட்காதுல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட் தான். ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண போது சானிக் பூம்னு ஒன்று கிரியேட் ஆகும். நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸு சவுண்டை விட அதிகமாக ட்ராவல் பண்ண போது இந்த சானிக் பூம்னு ஒன்று கிரியேட் ஆகும். அது மாதிரி இந்த எரிக்கல் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணி வந்தனால நம்ம உலகத்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆக போது இந்த சானிக் பூம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ஸ் இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சிந்தியாவுக்கு தெரியும் இது எரிக்கல்னால உருவான சவுண்டு கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அதே ஊரில் இருக்க ஒரு குளத்துக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி சில ஒலிகள் மிதந்துக்கிட்டு இருக்கிறத மக்கள் வீடியோ எடுத்து சிந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஒலி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகுது, டக்குன்னு நிற்குது, ஸ்லோவாக போகுது, ஈஸ்ட்லேருந்து நார்த்துக்கு போகுது, நார்த்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு போகுது, இப்படி மாறி மாறி நகருது. சரியான ஒரு பேட்டர்ன் இல்லாமல் கவர்மெண்ட்டும் நியூஸ் சேனல்ஸும் சொன்ன மாதிரி இது ஒரு எரிக்கலாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நகர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி அப்நார்மலான ப்ரெடிக்ட் பண்ண முடியாத பேட்டர்னில் எரிகள் நகராது. சிந்தியாவுக்கு கண்டிப்பாக தெரியும் கவர்மெண்ட் இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க, பப்ளிக்கு இந்த நாலேஜ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. சிந்தியாவுக்கு சரியான ப்ரூஃப் இல்லாதனால இது ஒரு யூஎஃப்ஓ ஆக்டிவிட்டி, இதுக்கும் ஏலியன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அப்படி சிந்தியா தேடிட்டு இருந்த ப்ரூஃப் 2 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த சம்பவம் நடந்த ஜிம்பாவேவோட கேபிட்டல்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல ருவா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. விவசாயத்தை பூர்வீக தொழிலாக கொண்டவங்க மட்டும்தான் இந்த ஊர்ல வாழ்றாங்க. இங்க பெருசா ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதே ஊர்ல விவசாயத்தை கொஞ்சம் பெரிய அளவில் பண்றாங்க, அவங்க கிட்ட காசு பணம் கொஞ்சம் நிறைய இருக்குன்னா இவங்களோட பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு பக்கத்துல ஏரியல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கு. நீங்க 8th ஸ்டாண்டர்ட் வேணும்னா கொஞ்சம் வேற ஸ்கூலுக்கு நீங்க மாறி தான் ஆகணும். September 16th ஸ்கூல் பஸ் வருது, எல்லா குழந்தைங்களும் ஏறுறாங்க, ஸ்கூலுக்கு வந்து இறங்குறாங்க. டீச்சர் சொல்றாங்க எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு. ஹெச்ஓடி, ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், சேர்மேன் எல்லாருமே மீட்டிங் ஹாலுக்கு போறாங்க. குழந்தைங்கள நீங்க பிளே கிரவுண்ட் போய் விளையாடுங்க அப்படின்னு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேருமே பிளே கிரவுண்டுக்கு அனுப்பிடுறாங்க. குழந்தைங்க இப்படி பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்க சமயத்துல எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்லி வச்ச மாதிரி காதுல பிஸ்ன்னு ஒரு சவுண்டு கேக்குது. யாராவது தேன் பூச்சி கூட்டுல கல்ல விட்டு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இல்ல. சரி, பக்கத்துல போற எலக்ட்ரிக்கல் ஒயர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதுல இருந்து தான் இந்த சவுண்ட் வருதோ அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுவும் இல்லை. அப்படி விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தைங்கள்ல ஒரு 3-4 பேர் சின்ன பசங்க அப்படியே இந்த சவுண்டு எங்கிருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு
ஆர்வ கோளாறுல அதை நோக்கி அப்படியே போறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு வெளியே இருக்க பிளே கிரவுண்டை சுற்றி ஒரு ஃபென்ஸ் அமைச்சிருக்காங்க, அதாவது ஒரு வேலி போட்டிருக்காங்க. வேலியை தாண்டினா காடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கொடைக்கானல் ஊட்டில எல்லாம் பைன் மரம் பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்ப உயரமா, அந்த மாதிரி மரங்கள் சுற்றியும் ஸ்கூலை சுற்றியும் இருக்கு அந்த ஏரியாவில். இந்த குழந்தைங்க அப்படியே நெருங்கி அவங்க பிளே கிரவுண்டோட ஓரத்தில் இருக்கிற வேலிக்கு போறாங்க. அங்க இருந்து பார்த்தா பைன் மரம் உயரத்துல இருக்க மரங்களுக்கு மேல பல தட்டு ஷேப்ல ஒரு UFO மிதந்துகிட்டு இருக்கிறத இந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. இவங்க பார்த்து அரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இந்த UFO பொறுமையாக தரையில் லேண்ட் ஆகி அதுக்குள்ளே இருந்து 2 மனித உருவங்கள் 4 அடி உயரத்தில் வெளியே வந்திருக்கு. இந்த விஷயத்தை நேரில் பார்த்த குழந்தைங்க பின்னாடி வர்ணிச்சிருக்காங்க. அந்த வெளிவந்த மனித உருவத்தில் இருந்த உருவங்கள் கிட்டத்தட்ட 4 அடி இருந்தது. டைட்டா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது, உடம்பு சுத்தியும். உடம்பை விட தலை பெருசா இருந்தது. கண்ணு பாதாம் பருப்பு ஷேப்ல, அதாவது ஓவல் ஷேப்ல இருந்தது. 2 காது இல்ல, மூக்கு வாயும் ரொம்ப சின்னதா இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Hundreds of people today phoned the ZBC and the BBC correspondent in Harare saying they sighted an unidentified flying object last night. We have some eyewitness reports. It was a bright, radiant light. I've never seen anything like it in my life. It was the absence of noise I didn't like. இப்படி தரையில் இறகுன UFO கிட்ட நெருங்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையோட அக்கா பேரு சாமா. இவ பின்னாடி இருந்து பார்க்கறா, தன்னோட தங்கச்சி ரொம்ப பக்கத்தில் போயிட்டா, ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, ஓடி வந்து தங்கச்சியை காப்பாற்றலான்னு இவ ட்ரை பண்ணுறா. ஆனால் சாமானால நகர முடியல. அவள் பார்த்த விஷயத்தை கண்டு உறைஞ்சு போய் அவ்வளோ நின்றுட்டு இருக்கா. Big head and big black eyes and was dressed in a black bodysuit. இப்படி தரையிறங்கின UFOலேருந்து வெளியே வந்த அந்த 2 ஏலியன்ஸ் இந்த குழந்தைங்களை ஒன்றும் பண்ணலை ஆக்சுவலாக. அதுக்கு பாட்டு அந்த UFOவை தான் சுற்றி வந்துட்டு இருந்துருக்குதுங்க. இந்த குழந்தைங்க அந்த UFO பார்த்து கத்துனக்கு அப்புறம் தான் அந்த ஏலியன்ஸ் அந்த குழந்தைங்களவே பார்த்துருக்கு. சாமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஏலியன்ஸை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அந்த 2 ஏலியன்ல ஒரு ஏலியனும் இவளை பார்த்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. அந்த ஏலியன்ஸ் வாயை திறந்து சாமா கிட்ட பேசல, பட் அதுக்கு டெலிபதி மூலியமா சாமாவோட மைண்டில் அது சொல்லியிருக்குங்க. சாமானால சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பட் அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த ஏலியன்ஸ் இவ விருப்பம் இல்லாம மைண்ட் கண்ட்ரோல் மூலியமா இவ மனசுல என்ன இருக்கு அப்படின்னு ஹியூமன்ஸை பத்தி கத்துக்க ட்ரை பண்ணிருக்குங்க அப்படின்னு புரிய வருது. லீசு அப்படின்னு ஒரு 12 வயசு பொண்ணும் சாமா பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணுனாலையும் அந்த இடத்த விட்டு ஓட முடியல. ஒன்ஸ் அந்த ஏலியன்ஸோட கண்ணை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்போட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருந்து செயல் இழந்துருது. இந்த பொண்ணுக்கு காதுல கொயின்னு ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருந்ததோட இல்லாம இந்த பொண்ணுக்கு மைண்ட்ல சில ஃபிளாஷஸ் ஆஃப் சீன்ஸும் வந்திருக்கு. அந்த ஊரே நெருப்புல பத்தி எரியற மாதிரியும் இவங்க ஸ்கூல்ல சுத்தி இருக்க காடுல நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகிற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு தோணி இருக்கு. லீசலுக்கு பக்கத்துல எம்மான்னு ஒரு பொண்ணு நின்று இருக்கா. பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அவ லீசல் கையை பிடிக்கிறா. அவ பிடிச்ச அடுத்த செகண்டே லீசலோட மனசுல தெரிஞ்ச அந்த விஷயங்கள் எம்மா மனசுலயும் தெரிய ஆரம்பிக்குது. கொரோனால எப்படி மக்கள் கொத்தா செத்து போனாங்க, அது மாதிரி ஊர் எல்லாமே ஒரே புகமூட்டமா இருக்கு. மக்கள் எல்லாம் வெள்ளை துணியில சுத்தி ரோட்ல வரிசையா அவங்களோட டெட் பாடியை படுக்க வச்சிருக்காங்க. வெப்பம் அதிகமாகி உலகத்துல இருக்க கடல் தண்ணி எல்லாமே கொப்பளிக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணி இருக்கு. எமிலின்னு ஒரு பொண்ணு இவங்களுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. அவனால மூச்சு கூட விட முடியல. காத்து ரொம்ப அப்படியே திக்கான மாதிரி, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருக்கா. லீசலும் எமிலியும் பார்த்த இந்த விஷயங்கள் வார்த்தைனால வர்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்க, அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க அவங்க மைண்ட்ல. சாமா இன்னொரு ஸ்டெப் அந்த ஏலியன்ஸ் நோக்கி எடுத்து வைக்கிறா. அந்த ஏலியன்ஸ் வாயை திறந்து எதுவும் பேசல, பட் டெலிபதி மூலியமா சாமாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, எங்களுக்கு பக்கத்துல நெருங்கி வா அப்படின்னு சொல்லி. 3வது ஸ்டெப் சாமா எடுத்து வைக்க போது தான் அவ ரியலைஸ் பண்றா, அந்த ஏலியன்ஸ் பக்கத்துல மட்டும் வர சொல்லல, அவங்களோடயே கிளம்பி போக சொல்றாங்க அப்படின்னு. ஸோ பேசிக்கா சாமாவை ஒரு ஹியூமன் டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களோடய வந்துரு அப்படின்னு டெலிபதி மூலியமா அந்த ஏலியன்ஸ் சொல்லியிருக்கு. கொஞ்ச நேரத்துல ஸ்கூலோட பெல் அடிக்குது. குழந்தைங்க எல்லாருமே இந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல ஒரு ஹிப்னடைஸ் பண்ண ஸ்டேட்ல இருந்து வெளியே வராங்க. எல்லாரும் கத்தி செதறிட்டு ஸ்கூலை நோக்கி ஓடுறாங்க. மீட்டிங் ஹால்ல இருந்து வெளியே வந்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்த அடல்ட்ஸ், அதாவது ஸ்டாஃப்ஸ், மற்ற செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே இந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே பிளே கிரவுண்டுக்கு ஓடி வராங்க. ஆனா இவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க. அந்த பிளே கிரவுண்ட்ல குழந்தைங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. Sitting on the spaceship. How do you know it was a spaceship? Wasn't it a helicopter or something like that? Well, it looked like it was like a disc, like a round. And whereabouts was it? Over in the trees over there, between the pole. And did you girls see that as well? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நடந்திருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் 15 நிமிஷம் ஓடிடுச்சு.
காலன் மேக்கி அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். இந்த சம்பவம் நடந்தது அவர் காதில் விழுந்த உடனேயுமே அவர் பசங்களை வர சொல்லி எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் பேனா கொடுத்து நீங்கள் பார்த்ததை அதில் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஎஃப்ஓ ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருந்தது அப்படின்னு வரைஞ்சி காட்டுறாங்க. சில குழந்தைங்க அந்த யூஎஃப்ஓ சுற்றி லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சில குழந்தைங்க ஹெட் மாஸ்டர் இந்த குழந்தைங்களை பேப்பரில் வரைய சொன்னதுக்கும் ஒரு யூஸ் இருக்குது. ஏன்னா பின்னாடி இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து யாராவது வந்தால் இந்த எவிடன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இவர் நினைக்கிறாரு. இந்த குழந்தைங்க அவங்க பேப்பரில் பார்த்த விஷயத்தை வரைய போது ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் முக்கால்வாசி அந்த குழந்தைங்க சொன்னது எல்லாமே ஒத்து போச்சு. அதாவது 2 மனித உருவங்கள் ஏலியன் வெளியே வந்தது. அதுங்களுக்கு தலை பெருசாக இருந்துச்சு, மூக்கு வாயிலாம் சின்னதாக இருந்துச்சு, 2 காதில் கண்ணு ஓவல் ஷேப்பில் ஒரு பாதாம் பருப்பு மாதிரி இருந்தது அப்படின்னு இந்த குழந்தைங்க சொன்ன இந்த விஷயங்கள் காமனாக ஒத்து போச்சு. சில குழந்தைங்க சொன்னாங்க 2 ஏலியன்ஸுமே ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு மேலே நடந்துக்கிட்டோ ஓடிக்கிட்டோ இருந்தது அப்படின்னு. சில குழந்தைங்க சொல்கிறாங்க இந்த 2 ஏலியன்ஸோட சேர்ந்து ட்ரோன் மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸும் இந்த யூஎஃப்ஓவை சுற்றி வந்துட்டு இருந்தது, பார்க்கறதுக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நேரில் பார்த்த சில குழந்தைங்கள் அந்த ஏலியன்ஸ் நடந்த விதமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, அதுக்கு அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது பார்க்கறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. We saw this black figure running in a slow motion. The strange thing was it seemed to be in very slow motion. இதை பார்த்து அரண்டு போன குழந்தைங்கள் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கத்துனதை பார்த்து தான் இந்த ஏலியன்ஸ் அவங்களும் பார்த்துருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸ் குழந்தைங்க இந்த ஏலியன்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்க உடம்போட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருந்து போயிடும். அந்த ஏலியன்ஸ் வாயை திறந்து பேசலை, டெலிபதி மூலிமா இந்த குழந்தைங்களோட மைண்டில் சில இமேஜஸை ஃப்ளாஷ் பண்ணியிருக்கு. இந்த மேட்டரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஸ்கூலில் இந்த எந்த ஒரு அடல்ட்ஸுமே இந்த யூஎஃப்ஓவையோ இந்த குழந்தைங்க சொல்கிற ஏலியன்ஸையோ அவங்க பார்க்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த குழந்தைங்க அவங்க லைஃப்லேயே பார்க்காத ஒரு விஷயத்தை என்னமோ ஒன்று பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்த 15 நிமிஷத்தில் அப்நார்மலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவங்க ஸ்கூல் பிளே கிரவுண்டில் நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. I agree that it could be something that we are not common with. குழந்தைங்க இந்த யூஎஃப்ஓ பார்த்த சம்பவம் நடந்தது ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் சாட்டர்டேவும் சண்டேவும் ஸ்கூல் லீவ். இந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் வாழ்ந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு வராங்க. அப்படி அந்த குழந்தைங்க என்னதான் பார்த்தாங்க, எந்த இடத்துல பார்த்தாங்க, அங்கே போய் நம்ம பார்க்கலாம், ஏதாவது நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், அவங்க எதை பார்த்து இப்படி பயந்து போய் கிடக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு படையெடுத்து வராங்க. குழந்தைங்க சொன்ன அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தா அங்கே இருக்க சில செடி கொடிகள்லாம் வளைஞ்சிருக்கு, உடஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அதை தவிர அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல. மண்டே மார்னிங் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வேலைக்கு வராரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் அவருக்காக 100கணக்கான மெயில்ஸ் அவருக்காக குவிஞ்சு கிடக்கு. இந்த விஷயத்தை நேரில் பார்த்த குழந்தைங்களோட அப்பா அம்மா என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக எல்லாருமே என்ன நடந்ததுன்னு கேட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த குழந்தைங்க சில பேர் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு 4-5 நாளைக்கு வரல. சில குழந்தைங்க பெர்மனண்ட்டாகவே அந்த ஸ்கூலை விட்டு நின்றுட்டாங்க, இதுக்கு மேலே அந்த ஸ்கூலில் படிக்க வேணாம் அப்படின்ட்டு. ஜிம்பாவே ஃபுல்லாக பேசப்படுற ஒரு ஹாட் டாப்பிக்காகவே இந்த ஸ்கூல் மாறுது. இந்த இன்சிடென்ட் ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த நாடே பேச ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமும் இதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்கூல் ஏன் பொறுப்பில் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துக்கிறாரு. ஆனால் இது ஹெட் மாஸ்டர்னால தானாக சால்வ் பண்ண முடியாது, அவருக்கு கண்டிப்பாக ஒரு உதவி தேவைப்படுது. There were roughly 100 kids in the playground, broad daylight, aerial school, Rue, Zimbabwe, 1994, and they got within some of them within arm's length of these beans. But those kids, the way they were talking about it, the way they were drawing it, you're like, wow, it really does seem like something happened to them. I get goosebumps still to this day after spending over 6 years investigating this case. It just gives me the goosebumps when I see that because no, those kids aren't lying. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏன் நடந்தது அப்படின்னு எவிடன்ஸை தேடிட்டு இருக்க சிந்தியாவுக்கு லண்டன்ல இருந்து ஒரு கால் வருது. அவங்க சொல்றாங்க நியூஸ்ல சொன்ன மாதிரி அது ஒரு எரிக்கல்லா இருக்க வாய்ப்பு இல்லை, இது வந்து ஒரு ரஷ்யன் சேட்டலைட், அது பழுதடைஞ்சு நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள அது உழுக போது அது கிரியேட் பண்ண சவுண்டு தான் அந்த சோனிக் பூம். அது சேட்டலைட்டா இருந்தாலும் சரி, இல்லை எரிக்கல்லா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அன்பிரெடிக்டபிளா இந்த ஒளினால மூவ் ஆக முடியாது. மக்கள் அனுப்பின வீடியோஸும் கவர்மெண்ட் சொல்றதும் நியூஸ் சொல்றதுமே ஒத்து போகல. ஸோ சிந்தியானால இதையும் ஏத்துக்க முடியல. We saw this like a silver thing down there. It was a silver oval thing that flew past really slowly. I saw the bigger one and the spaceship, like 4 or 5 of them. It was red, green and yellow. There was this big ship. It had these lights, these petals, and it flew. டிவியில், நியூஸ் பேப்பரில், ரேடியோவில் அத்தனையிலையுமே மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த யூஎஃப்ஓ இன்சிடெண்ட் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை இது சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 100கணக்கான ஃபோன் கால்ஸ் இந்த டிவி சேனல்ஸ்களுக்கு வருது. அது கவர்மெண்ட் சொன்ன எரிக்கல் மாதிரியும் இல்லை, சிந்தியாவோட ஃப்ரெண்டு லண்டனில் இருக்க சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ரஷ்யன் சேட்டலைட் மாதிரியும் இல்லை. 2 ஒளிர்ற தன்மையுள்ள ஆப்ஜெக்ட்
வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. அது எந்த ஒரு சவுண்டையுமே அதை எமிட் பண்ணல. இப்போ ஒரு ஹெலிகாப்டர் பறக்குதுன்னா சவுண்டு வரும், ஏரோப்ளேன் போகுதுன்னா சவுண்டு வரும், ஒரு ட்ரோன் பறந்தாலும் சவுண்டு வரும். ஆனால் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்கையில் மிதந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விங்ஸும் இல்லை, எந்த ஒரு ஃப்ளாப்ஸும் இல்லை, ரவுண்ட் ஒரு டிஸ்க் ஷேப்பில் தான் அது இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. These things were flying in a pattern and there was no sound. No wings, no nothing. Shiny over thing. சிந்தியாவுக்கு அவங்க ஊரில் என்னமோ ஒன்று வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது, அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தேவை ஒரு சாலிடான எவிடன்ஸ். அது இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஏலியன்ஸ் தான், இது கண்டிப்பாக UFO தான் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட முடியும். அப்படி அவங்க தேடிட்டு இருந்த அந்த சாலிடான ப்ரூஃப் அவங்களை தேடி வருது. டிம் அப்படின்னு ஒருத்தர் ஹராரேவோட கேபிட்டலில் இயங்கி வந்துட்டு இருக்க BBC சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டிம் பல நாட்டில் நடந்த சண்டைகளில் போய் கலந்துருக்காரு. ஒருத்தர் மாற்றி சுட்டுக்கிட்டு பாம்லாம் வெடிச்சிட்டு இருக்க இடத்துல கூட அவர் தைரியமாக நின்று வீடியோ எடுக்க தன்மை உள்ளவர். அவர் சிந்தியாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாரு. Hello, my name's Tim Leach from BBC Television News. I understand that you had some strange experience. Yes, that's right. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க இந்த ஸ்கூலுக்கு. இங்கே நம்ம 2 பேருமே போய் இந்த விஷயத்தை நேரில் பார்த்த குழந்தைங்கள நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது சாலிடான ப்ரூஃப் அண்ட் எவிடன்சஸ் கிடைக்கும் அப்படின்னு டிம் சிந்தியாவை கூப்பிடுறாரு. சிந்தியாவும் டிம் சொன்ன மாதிரியே அந்த ஸ்கூலில் போய் இறங்குறாங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த குழந்தைங்க கிட்ட பேசுகிறாங்க. அண்ட் சிந்தியாவோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. டிம்முக்கும் சிந்தியாவுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு சாலிடான ப்ரூஃப் இல்லாதனால யாருமே இந்த மேட்ரை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் சிந்தியா ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, நம்ம ஜான் மேக்கை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. Tim Leach from BBC Television News in Harare, Zimbabwe. Message from Dr. John Mack. This concerns a UFO sighting over a school where it hovered, landed, a black man got out, but of course we're having difficulty being taken seriously in spite of being the BBC. Please call me as soon as you can. Thank you. ஜான் மேக் ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட். 10 வருஷமாக ஜானுக்கு குழந்தைங்கள் மனநிலையை பற்றி ரிசர்ச் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு விஷயம்னா குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி விஷயத்துக்கு போய் சொல்லுவாங்க, குழந்தைங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் பற்றிலாம் நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆனவர் தான் ஜான். சிந்தியா சொன்ன இந்த நியூஸை கேட்டு கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு வராரு. அந்த குழந்தைங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறாரு, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவங்க பார்த்ததை ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணுறாரு, டாக்குமெண்ட் பண்ணுறாரு. அப்படி குழந்தைங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஜான் ஒரு விஷயத்த கடைசியாக அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹியூமன்ஸான நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம், ஒரு நடந்த விஷயத்த ஒருத்தங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது ரொம்ப ஒரு ட்ராமடைஸான விஷயம், நம்மளை மனதளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா வெறும் வாயில் மட்டும் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொய் சொல்கிறவங்கள லை டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அதில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்க அவங்க பார்த்து இந்த UFO இன்சிடென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போது அவங்க அறியாமையே அவங்க ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட பியூப்பிள்ஸ் டைலேட் ஆகுது, அவங்க ஸ்வெட் ஆகுது, அவங்களுக்கு வேர்க்குது. அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, 62 குழந்தைங்க இந்த மாதிரி பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அண்ட் அவங்க சும்மா வாயில் மட்டும் பொய் சொல்கிற மாதிரி தெரியல, அவங்க உடம்புலையும் இந்த மாதிரி மாற்றங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை கண்டும் காணாத மாதிரி நீங்கள் தாண்டி போகிறத விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி இந்த குழந்தைக்கு அப்படி என்ன தான் பார்த்தாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா பெட்டரா அப்படின்னு ஜான் சொல்கிறார். Again, the whole thing has made me re-examine all of these notions of happened, didn't happen. For them, it is completely real, and it is not the product of mental illness. Now, whether it happened altogether in this reality, I don't know, but it shows up in their world. They're seen to be missing by witnesses at the time, so something is occurring that is entering our world. இந்த சம்பவத்தில் இந்த குழந்தைங்க சொன்ன விஷயத்தில் ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு தெரியும் இந்த குழந்தை எப்படி, அந்த குழந்தை எப்படின்னு. ஏன்னா அவங்க கூடயே இருக்காங்க. இவன் சேட்டை பண்ணுறவன், அவன் போய் சொல்கிறவன், அவன் படிக்கிறவன் அப்படின்னு அந்த ஸ்டாஃப்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்க போது அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்க கண்டிப்பாக ஏதாவது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எங்களுக்கும் தோணுது. ஏன்னா இத்தனை பேரும் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாங்க, 2 பேர் சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் 62 குழந்தைங்களும் நல்லா படிக்கிற குழந்தைங்க, படிக்காத குழந்தைங்க, அமைதியான குழந்தைங்க, ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தைங்க, இந்த மாதிரி எல்லாருமே மிக்ஸ்டாக இருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ப்ளே கிரவுண்ட் அன்றைக்கி விளையாண்டுருக்காங்க. இத்தனை பேரும் மிக்ஸ்டாக பொய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, எங்களுக்குமே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த நியூஸு ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற எல்லா மீடியா சேனல்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு படையெடுத்து வராங்க, அவங்களுக்கு போய் அந்த குழந்தைங்களை பேட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அஃபிஷியல் ரிப்போர்ட் என்ன, அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
அன்னைக்கு நாங்கள் சொன்ன மாதிரியே இந்த எரிக்கல் தான் விழுந்திருக்கு, அது ஒரு பொண்ணு நேரில் பார்த்துருக்கா. அண்ட் அவ ஒன்று சொல்ல, இன்னொரு பொண்ணு இன்னொரு சொல்ல, நீ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற. இந்த குழந்தைங்க சாதாரண ஒரு விஷயத்த ரொம்ப பூதாகரப்படுத்தி பேசுகிறாங்க. அவங்க இமேஜினேஷன் கட்டுக்கடங்காமல் ஓடிட்டு இருக்கிறது வேற எதுவும் கிடையாது. சின்ன குழந்தைங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம், எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக டிவைட் ஆகுறாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க இவன் சும்மா வளரிக்கிட்டு இருப்பான், இவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேரண்ட்ஸும், சில பேரண்ட்ஸ் இல்லை என் பையனோ பொண்ணோ இந்த மாதிரி போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கலை, அவன் வீட்லேயும் வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான், ராத்திரி தனியாக தூங்குறக்கும் அவன் பயப்படுறான், எங்கள் கூட தான் வந்து படுத்துக்கிறான், 2 பேருக்கு நடுவில் கண்டிப்பாக அவன் ஏதோ ஒன்று பார்த்துருக்கான். நீங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள், எங்கள் குழந்தைங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு குரூப்பாக பிரிகிறாங்க. I believe they saw what they said they saw. I think that perhaps some have been influenced by others and they've added a little bit here and a little bit there. But basically, they drew in their drawings many things that I don't think that they could know about. கோஇன்சிடென்ஸாக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு ஸ்கூலில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இதே மாதிரி ஒரு UFO தரையை ஒட்டி பறந்துட்டு இருந்திருக்கிறத பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மாவும் இதை நேரில் பார்த்துருக்காங்க. அந்த வழியாக வண்டி ஓட்டிட்டு போன ஒரு லாரி டிரைவரும் இதை பார்த்துருக்காரு. இந்த ஸ்டோரியில் ஒரு 2 ஃப்ளா இருக்குது. ஃப்ளா நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சைக்காட்ரிஸ்டான இந்த ஜான் இந்த சம்பவம் நடந்தோடனே இந்த ஸ்கூலுக்கு அவர் வந்திருக்கணும், அந்த குழந்தைங்க கிட்ட பேசி சூட்டோட சூடாக அப்பயே அவர் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் வந்தது மாத கணக்காக கழிச்சு. ஸோ இவ்வளோ கேப் விட போது குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை ஊதி பெருசு பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃப்ளா நம்பர் 2, இந்த குழந்தைங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சு பார்க்க போது சில குழந்தைங்க சொல்கிறாங்க அந்த ஏலியன்ஸ் கூலையாக கருப்பாக இருந்ததுன்னு, சில பேர் சொல்கிறாங்க அது ஒல்லியாக உயரமாக இருந்தது அப்படின்னு. ஸோ இதுலேயே ஒரு சரியான கன்சிஸ்டன்சி இல்லை, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. சில குழந்தைங்க சொல்கிறாங்க UFO சுற்றி லைட் எரிஞ்சதுங்கிறாங்க, சில பேர் லைட்டெல்லாம் எரியல ஆனால் பார்க்கறதுக்கு பல ஒரு சில்வர் டிஸ்க் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறதுலையும் ஒரு சரியான கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறனாலையும் இந்த டாபிக் சீரியஸாக எடுக்கப்படலை. UFOவில் ஜன்னல் இருந்தது அப்படின்னு, சில குழந்தைங்க ஜன்னல் இல்லைன்னு சொன்னாங்க. சில குழந்தைங்க சொன்னாங்க இந்த வெளியே வந்த ஏலியன்ஸ்க்கு லாங் ஹேர் இருந்ததுன்னு, சில குழந்தைங்க ஹேரே இல்லை மண்டை மொட்டையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எத்தனை ஏலியன் வெளியே வந்ததுங்கிறதுக்கும் சரியான ஒரு பதில் இல்லை. 62 குழந்தைங்க மட்டும்தான் இந்த ஏலியன்ஸை பார்த்தோன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. மற்றவங்க கண்ணுக்கு அந்த ஏலியன்ஸும் தெரியல, அவங்க பார்த்தோன்னு அவங்க சொல்லவும் இல்லை. ஸோ இந்த மேட்டரில் இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால இது சீரியஸாக எடுத்துக்கப்படப்படலை. இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆன சிந்தியாவுக்கும் ஜான் மேக்குக்கும் வாழ்க்கையவே திருப்பி போடுது. சிந்தியா இந்த சம்பவனால வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகுறாங்க, அவங்களோட கரியர் டாப்புக்கு போகுது. அந்த சைல்ட் சைக்காட்ரிஸ்டாக அந்த ஜானுக்கு அவர் கரியர் பெரிய அடி வாங்குது. இவ்வளோ ரெப்யூட்டடான ஒரு ரிசர்ச்சர், ஒரு சயின்டிஸ்ட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தில் போய் தான் நீங்கள் இன்வால்வ் ஆகணுமா? உங்களோட கரியரை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மீடியாவில் நியூஸ் பேப்பர்லாம் வரக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணுமான்னு ஃபெல்லோ ரிசர்ச்சர்ஸ் அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அவர் ஜென்யூனாகவே தான் ரிசர்ச் பண்ணுறாரா இல்லை ஃப்ராடு பண்ணுறாரான்னு அவர் மேலே ஒரு ரிசர்ச்சிங் கமிட்டியே அப்பாயிண்ட் பண்ணப்படுது. அந்த ரிசர்ச்சோட முடிவில் ஜான் ஒரு நேர்மையான ஆள் தான், ஃப்ராடெல்லாம் பண்ணலை, உண்மையாலுமே அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதுபடி எல்லாம் பக்காவாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷனோட எண்டில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆகுது. ஜான் முழுக்க ஒரு டைமை இந்த ஏலியன் பற்றி UFO பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ஜான் ரொம்ப பிரபலமாகிறாரு. ஜான் லண்டனில் ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு. அவர் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க போது ஒரு சரக்கு அடிச்சுட்டு போதையில் ஓட்டிட்டு வந்த ஒரு டிரைவர்னால இடிச்சு கொல்லப்படுறாரு. அவரோட மரணத்தில் ஒரு புதிர் இருக்கு. அதே நாள் லண்டனில் 3 ஜான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜான் அவரோட 10 வருஷம் இந்த ஏலியன் ரிசர்ச்சில் நிறைய முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாரு. கவர்மெண்ட் வில்லுக்கு அகெயின்ஸ்டாக இவர் இந்த ரிசர்ச் பண்ணுறாரு. பொதுமக்களுக்கு இதை பற்றி அவர் சொல்லிட்டாருன்னா நாட்டில் பெரிய பிரச்சனையே ஆயிரும் அப்படின்ட்டு தான் ஜானை இவங்க கொண்டுட்டாங்க பிளான் பண்ணி அப்படின்னு பல மக்கள் நம்புறாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆஸ்திரேலியா இருக்க மெல்பர்ன்லேயும் நடக்குது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி UFO பார்க்குறாங்க. பட் அவங்க கவர்மெண்ட் இதை சாதாரணமாக எடுத்துக்கல. ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த குழந்தைங்க அந்த ஏலியன்ஸ் எங்கே லேண்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க சாயில் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. UFOs hovering over a Melbourne school says military officials threatened to have him fired if he ever spoke about the incident. They were threatening? Oh, absolutely. I was threatened. And if he spoke up? Clearly you were drunk on duty and that will have to be reported to the education department and of course you'll lose your job. இந்த ஸ்டோரி ஒரு எண்டுக்கு வருது.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? உண்மையிலுமே இந்த குழந்தைங்க ஏதாவது பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை ஒரு ஸ்கூலில் நடந்த மேட்டர் இன்னொரு ஸ்கூலுக்கு தெரிய வருது, அங்கே இருக்க பசங்க சரி நம்ம ஸ்கூலையும் நம்ம ஃபேமஸ் ஆக்கலாம், நம்மளும் 4 பேர் பார்த்தோன்னு சொல்லி போய் சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா? ஜான், டிம், சிந்தியா இவங்க எல்லாருமே நினச்ச மாதிரி உண்மையிலுமே இது ஒரு ஏலியன் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குமா? இல்லை இதை பற்றி பேசினா தான் நம்மளோட பொழப்பு ஓடும், அப்போ தான் 4 மக்கள் நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம ஃபேமஸ் ஆகலாங்கிறக்காக இவங்கெல்லாம் கூட சேர்ந்து எல்லாம் மொத்தமாக பிளான் பண்ணி இதை பண்ணுறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வானத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதாவது ஒளியை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் நான் ஒவ்வொரு வாட்டியும் மொட்டை மாடிக்கு போதும் ஏதாவது நான் பார்த்துட மாட்டேனா அப்படின்னு தான் எனக்கும் தோணும். ஏன்னா இந்த வர ஏலியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா US, UK, லண்டன், ஆஸ்திரேலியா இப்படி தான் போகுது. ஏன் தமிழ்நாட்டுக்கு வராதா? ஏன் நம்மளாம் மனுஷங்கள் இல்லையா? ஆல்ரைட், நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். Until then, Balaji signing off. Bye.